السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் மூன்றாவது நோன்பை நோற்றவர்களாக லுகர் தொழுகைக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த மிஷ்காத் ஹதீஸ் வகுப்பிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு புகாரியில், திருமிதியில், முஸ்லீமில் ஆகிய ஹதீஸ் கிரந்தத்தில் வரக்கூடிய ஒரு 4 முக்கியமான ஹதீஸ்களை பார்க்க இருக்கிறோம். இதை இஸ்லாத்துடைய அடிப்படையை சொல்லித்தரக்கூடிய செய்திகள். சரியா? அதற்கு முன்னாடி தமிழகத்தில் இஸ்லாம் என்ற பெயரில் பல மௌட்டிகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய மூட நம்பிக்கைகள். அது இஸ்லாம் நினைச்சு செய்கிறாங்க, நான் அது இஸ்லாத்தில் இல்லை. அதில் ஒன்று தான் என்னன்னு கேட்டிங்கன்னா தர்கா வழிபாடு. அதாவது இறந்தவர்களுக்கு அவர்களை அடக்கம் செய்து அவர்களுக்கு மண்ணறையை கட்டி அதில் ஒரு கட்டிடமாக கட்டி அதை தர்கா என்று சொல்லுவார்கள். இந்த தர்காவில் என்னெல்லாம் நடக்கும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த தர்காவில் என்னெல்லாம் நடக்கும்? சுஜூது செய்வாங்க. வேற என்ன செய்வாங்க? துவா செய்வாங்க. நின்று துவா செய்வாங்க. கந்தூரி எடுப்பாங்க. மௌலுது பாடெல்லாம் பாடுவாங்க. வேற என்ன செய்வாங்க? வியாழக்கிழமை சரி, வியாழக்கிழமை விளக்கேற்றுவாங்க. சந்தனக்கூடு எடுப்பாங்க. கந்தூரிலாம் ஓகே. இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை கட்டி போட்டு பேய் ஓட்டுவாங்க. பேய் விரட்டுறதுங்கிற பேரில் செய்வாங்க. இல்லை நிறைய நடக்கும். எல்லாமே இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாததான். இப்படி தமிழகத்தில் நிறைய தர்காக்கள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச தர்கா சொல்லுங்களேன். ஆத்தங்கர பள்ளிவாசல், சரி, ஏர்வாடி, நாகூர் தர்கா, கடையநல்லூர்லையா, சரி, பொட்டுல் புதூர், அஜ்மீர். தமிழகத்தை தாண்டி தமிழகத்தில் தான் கேட்டேன். சரி, ஒப்புவப்பா தர்கா, கீழக்கரை, ஏர்வாடி சொல்லிட்டாங்க. தமிழகம் தாண்டி இல்லை, தமிழகம் உள்ள. சரி, ஹாஜேலி, சரி, ஈகேப்பா தர்கா, சரி, இப்படி நிறைய இருக்கு. அப்படிதானே? அதாவது நமக்கு இப்போ கேட்கும் போது கொஞ்சம் சொல்றீங்க, அதை படிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு தர்கா இருக்கு பாங்க. இந்த லிஸ்ட்ல இல்லாத சில தர்காவும் இருக்குது. பீடி மஸ்தான் பீமாப்பள்ளி, கட்டி மஸ்தான் பொறையார், சட்டி மஸ்தான் பொதக்குடி, சங்கிலி மஸ்தான் கோயம்புத்தூர், மோனகுரு மஸ்தான் ஊமப்பிள்ளை அவுளியா தொண்டி, குரங்கு மஸ்தான் தஞ்சை, அணிப்பிள்ளை அவுளியா தஞ்சை, பாஸ்போர்ட் அவுளியா தஞ்சை, கபரடி அவுளியா திருவிதாங்கோடு, காட்டுபாவா அவுளியா தக்கலை, வேப்பமருத்து அவுளியா கோட்டார், மாமரத்து அவுளியா நீலவெள்ளி, மரத்தடி அவுளியா கோட்டார், மரக்கட்ட அவுளியா சென்னை ராயபுரம், மோத்திபாவா தர்கா தெரியுமா? மோத்திபாவா சென்னையில் ஃபேமஸானது. மவுண்ட் ரோட்ல, சென்னை அண்ணாசரில் இருக்கு. மிஸ்கின் அவுளியா நெல்லை, பச்சை அவுளியா நெல்லை, பக்கீர் மஸ்தான் நெல்லை, பிச்சை அவுளியா திருநெல்வேலிப்பேட்டை, அப்துல் ரசாக் மஸ்தான் இது தமிழகம் தாண்டி உள்ள திருவனந்தபுரத்தில், மலுக்கார் மஸ்தான் மஞ்சேரி கேரளா, மெய்தீன் பிச்சை பொட்டல் புதூர் அவுளியா, மெய்தீன் பிச்சை அவுளியானா பொட்டல் புதூர்ல, ஆத்தங்கர் அவுளியா ஆத்தங்கரை, அக்கரப்பள்ளி அவுளியா குளச்சல், அம்பலத்து அவுளியா திருவிதாங்கோடு, மக்கட்டி லப்ப அவுளியா திருவிதாங்கோடு, காத்தாடி அவுளியா ஆடூர், பல்லாக்கு அவுளியா கால் துட்டு அவுளியா
காயல்பட்டினம் கால் துட்டு அவுளியான்னு ஒரு அவுளியா காயல்பட்டினத்தில் இருக்கு நினைக்கிறேன். சாலை சாஹிப் அவுளியா புது ஆயங்குடி, அவுளியா மஸ்ஜூபு வலி காயல்பட்டணம், ஹயாத் அவுளியா கோட்டாறு, ஹயாத்தே அவுளியா திட்டுவலை, பிரேக்ஷா அவுளியா கொடிக்கால்பாளையம், ஹாஸ்பாவா அவுளியா புதுப்பட்டினம், பட்டாணி சாஹிப் அவுளியா திருநெல்வேலிப்பேட்டை, கோட்டு மூசா அவுளியா கூத்தாநல்லூர், மொட்டப்பக்கீர் அவுளியா சிவகங்கை, கோத்தரிசா அவுளியா பொட்டல்புதூர், அப்பாராவுத்தர் கூத்தாநல்லூர், பத்தேஷா ஹஜரத் அவுளியா மஞ்சக்குப்பம், வண்ணம் தீட்டும் அவுளியா. அவுளியாக பாருங்க எப்படி பேர்லாம் வைக்கிறாங்க. வண்ணம் தீட்டும் அவுளியா, நக்சபந்தி அவுளியான்னு சொல்லுவாங்க அவங்கள. அப்புறம் கோயின் பாவா அவுளியா துருக்கியில் இருக்குது போல, தக்கடி அப்பா அவுளியா பசீர் வழி மேலப்பாளையம், புலிகள் பாம்புகடியை வந்து காப்பாற்றியவர் அப்படின்னு அவங்க போட்டு வச்சிருக்காங்க. ஜஹான் சாவுடியா கொடிக்கால்பாளையம், ஒட்டாசப்பா உடங்குடி இருக்குல்ல, ஒட்டக்காசுறாங்க, ஒட்டக்காசப்பா, காட்டப்பா அவளியா புளியங்குடி, புளியங்குடி அவளியா. ஏ அல்லா எவ்வளவு தர்கா போயிட்டே இருக்குங்க. சரி இவ்வளவு இருக்குது. இந்த தமிழகத்தை பார்த்து வருவோம் சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று பத்தியில, தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் அவங்க படிச்சிருக்காங்க. அதுலதான் உடங்குடி ஒட்டாசப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கு, இந்த லிஸ்ட்ல வராது எவ்வளோ தர்காக்கள் இருக்கு. சரியா அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் வந்து இதுல என்ன செய்வாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி சஜிதா செய்வாங்க. அந்த கபூர்ல போய் என்ன செய்வாங்க, தலையை வச்சு சாஷ்டாங்கம் பண்ணுவாங்க, துவா செய்வாங்க. அதே மாதிரி இஸ்லாம் சொல்லித்தராத நிறைய அனாச்சாரங்கள் செய்வாங்க. இதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்கான ஒரு காலம் சம்பந்தம் இல்லை. இந்த அடிப்படையை விளங்காதனால, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை அதனுடைய அடிப்படையை விளங்காதனால தான் இந்த மாதிரி செய்யறாங்க. சரியா இப்போ ஒரு செய்தி, எத்தனை ஹதீஸ் சொன்ன மொத்தம்? 4 ஹதீஸ். 3 கிதாபு சொன்ன 4 ஹதீஸ் சொல்லுவாங்க. சரியா அதுல நீங்க பாருங்க, முதல் ஹதீஸ் வந்து திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியா திருமிதியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, 2180வது செய்தி. எல்லாம் கொஞ்சம் கவனமா கேளுங்க. நிகழ்ச்சியுடைய இறுதியில் என்ன செய்வோம், ஒரு கேள்வி கேட்போம். கேள்வி கேட்டு யார் பதிவு சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த பரிசு தருவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா அதனால கொஞ்சம் உஷாரா கவனிக்கணும். திருமிதியில 2180 அதுல ஒரு செய்தி வருது. அபு வாக்கித் அல்லைஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அபு வாக்கித் அல்லைஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நாம் இஸ்லாத்தை ஏற்ற புதிதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹுனைன் என்ற போர்க்களத்துக்கு போனோம். இந்த சஹாபி சொல்றாங்க, நாங்க இஸ்லாத்தை ஏற்ற புதுசு, அப்போ ஹுனைன் போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹ்வோட போனோம். அப்படி போகும்பொழுது அந்த மக்கா வெற்றின், இவங்களாம் யாருன்னா மக்கா வெற்றின் போது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இந்த சஹாபி அறிவிக்கிறாங்களே, இவங்க அந்த குரூப் சொல்றாங்க மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டவங்க. அப்ப அப்படி போகும்பொழுது ஒரு மரத்தை ஒண்ணு பாக்குறாங்க. அந்த மரம் பார்த்தா எல்லா மரம் மாதிரியே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன வித்தியாசமா இருக்குன்னா, அதுல மக்கா அவங்க நிச்சயமாக வழிபடக்கூடிய ஒரு மரமா இருக்கு. அந்த மரத்துடைய பேர் அவங்க சொல்றாங்க தாத்து அன்வாத்னு சொல்றாங்க. இந்த மரத்துடைய பேரு தாத்து அன்வாத். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மரம், அதாவது அந்த காஃபிருக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு கீழே ஈத்திகாஃப்லாம் இருப்பாங்க, கீழே ஈத்திகாஃப் இருப்பாங்க. அதே மாதிரி எங்க போருக்கு போனான்னா வாழை அந்த மரத்துல என்ன செய்வாங்கன்னா தொங்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் போருக்கு போக முன்னாடி தொங்க விடுவாங்க. அப்புறம் எடுத்துட்டு போனா வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, இப்படி கொண்டு போவாங்களாம். அப்ப இது பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களுக்கு இந்த மரம் ஒண்ணு இருக்குல்ல, இத மாதிரி நமக்கு ஒரு மரத்தை ஏற்படுத்திட்டாங்களே. யார் கேட்கிறா? இஸ்லாத்துக்கு வந்த புதுசான அந்த சஹாபாக்கள் இப்படி கேட்கிறாங்க. அதாவது இது மாதிரி ஒரு மரத்தை எங்களுக்கு நீங்க தாருங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், என்னப்பா கேட்கிறீங்க அப்படிங்கிறாங்க. கேட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அதாவது நீங்க கேட்டு எது மாதிரி தெரியுமா இருக்குது? உடனே ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து சொல்றாங்க. யார்கிட்ட? மூசா நபிகிட்ட பனி இஸ்ராயல்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு செய்தியை ஒன்று கேட்டாங்க. அந்த காபிர்களுக்கெல்லாம் நிறைய சலுகைலாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இவங்க நம்ம மூசா நபி கிட்டயே எங்களுக்கு இதை மாதிரி ஒரு கடவுளை ஏற்படுத்தி தர மாட்டியான்னு கேட்டாங்க. பாருங்க, அது மாதிரிலப்பா நீங்க கேட்கிறீங்க, இந்த மரத்தை மாதிரி எங்களுக்கு ஒரு மரத்தை கேளுங்க தாங்க அப்படிங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அப்பதான் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அதாவது ஃபஆத்து அலா கௌமி யஃபுகூன அலா அஸ்னாமின் லஹும் காலு யா மூஸா அஜல் காலு யா மூஸா ஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா.
அப்போது தமது சிலைகளுக்கு வழிபாடு செய்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தாரிடம் அவர்கள் வந்தனர். மூசாவே, அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பது போல் எமக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்துவீராக என்று கேட்டனர். எப்படி கேட்கறாங்க பார்த்தீங்களா? இஸ்லாத்துக்கு உள்ளதா இருக்கிறாங்க, இருந்தாலும் இப்படி கேட்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஓதி காட்டிட்டு, உங்களுக்கு முன்பிருந்தவர்களது வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்லிங்க. இது மாதிரி தான் நீங்க செய்வீங்க, பின்பற்றுவீங்க, இது தப்பு அப்படிங்கிறாங்க. அன்னைக்கே அந்த மரத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பவரை கொடுத்தாங்களா? இன்னைக்கு மரத்துக்கு பவர் இருக்கு. நான் வாசனை சில தர்காக்கள் மரத்தடி அவுளியா இருக்கா இல்லையா, மரத்தை பார்த்தா என்னன்னு தெரியல, மரத்தை பார்த்தா என்ன பண்ணிடுறான், அதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினைச்சு அது பண்ணி என்ன நாம பண்றோம். மரத்துக்கு எந்த சக்தியும் கிடையாது. அனைத்து சக்திக்கும் ஆற்றல் பெற்றவன் யார் தான்? அவன் அனைத்து பொருட்களுமே ஆற்றலுடையவன். அவனை மாதிரி யாருக்கு எந்த வஸ்துக்கு நிலையில சக்தி இருக்காது, இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படையே. அன்புக்குரியவர்களே, இந்த சாயல்ல தான் என்ன பண்றாங்க, மரத்துக்கு சக்தி இருக்கு, அதே மாதிரி மகானுக்கு சக்தி இருக்கு, இறந்து போனவருக்கு சக்தி இருக்கு என்று சொல்லி இந்த அடிப்படையில் வராங்க. இதுக்கு என்ன செய்யல, மார்க்கத்தில் எங்கேயுமே அனுமதி கிடையாது. அதனால தான் நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவான செஞ்சாங்க, மக்களுக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, முஸ்லிம்ங்கிற ஹதீஸ் கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு 925. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, அலா வ இன்ன மன் கான கப்லக்கும் கானு யத்தஹிதுன குபூர அன்பியாஇஹும் வ சாலிஹிஹிம் மசாஜித் அலா ஃபலா தத்தஹிதுல் குபூர மசாஜித் இன்னி அன்ஹாக்கும் அன்தாலிக். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் நபிமார்கள் மற்றும் நல்லடியாருடைய கபறுகளை வணக்கத்தலங்களா ஆகிக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் நபிமார்களையும் யாரையும் சேர்த்து நல்ல அடியார்கள், பார்க்கறது நல்லா இருப்பாங்க, நல்ல சாலிகா இருப்பாங்க, சாலிகான ஆளா இருப்பாங்க. அவர் மூத்தாப்படம் என்ன பண்றது, அவருக்கு ஒரு கபரை கட்டி அவர் அவளியாக ஆக்கிடுவாங்க. அது மாதிரி தான் முன்னாடி உள்ள சமுதாயம் என்ன பண்ணாங்க, நபிமாருடைய கபறுகளையும் நல்லடியாருடைய கபறுகளையும் வணங்கும் இடமாக ஆக்கி கொண்டார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், நீங்களும் கபறுகளை வணக்கத்தலங்களாக ஆக்கி விடாதீர்கள் என்று உங்களை நான் எச்சரிக்கிறேங்கிறாங்க. தெளிவான ஹதீஸுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திங்க முஸ்லிம்ல. அதாவது கபறுகளை நீங்க செஞ்சிடாதீங்க, வணங்கும் இடமா ஆக்கிடாதீங்க. கபூர்னா எல்லாரையுமா தான் இருக்கணும். பொதுமக்களை எப்படி வந்து மையவாழ்ல அடக்கம் பண்ணீங்களோ அது மாதிரி தான் எல்லாத்தையும் செய்யணும், அடக்கம் பண்ணணும். நல்லடியார் என்று சொல்லி, நபிமார் என்று சொல்லி அவருக்காக என்ன செய்வார், பிரத்யேகமாக கபறுகளை கட்டக்கூடாது, பூசக்கூடாது, அதை வணங்குமிடமாக நீங்க ஆக்கக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, தெளிவா நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, 437 புகாரில 437 அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. ரொம்ப டேஞ்சரான ஒரு செய்திங்க, ரொம்ப எச்சரிக்கையான ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. காத்தலல்லாஹுல் யஹூத் அப்படிங்கிறாங்க. காத்தலல்லாஹுல் யஹூத் இப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? யார் சொல்லுங்க பார்க்கலாம். காத்தலல்லாஹுல் யஹூத் என்ன வார்த்தை அதுல இருக்கு? காத்தலல்லாஹுல் யஹூத், யஹூதுன்னு இருக்குது. வேற என்ன வார்த்தை இருக்குது? காத்தல் அல்லாஹு, அல்லாஹ்னு இருக்கு, சரியா? அல்லாஹ் யூதர்னு வருது. காத்தல் என்னன்னா போர், போர். அல்லாஹ் அதாவது யூதர்களுடன் அல்லாஹ் போர் புரிகிறான். யார் போர் புரிகிறான்? அல்லாஹ் வந்து யூதர்களோட போர் புரிகிறான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் தெரியுமா? இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித். எதுக்காக? அவர்கள் தங்களுடைய நபிமாருடைய கபறுகளை வணங்கும் இடங்களாக ஆக்கி கொண்டார்கள். எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் பத்திலாம். இது மாதிரி யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த கதி தான். அல்லாஹ் காப்பாற்றணும். நபிமாருடைய கபறுகளையே வணங்குமிடமா ஆக்கிட்டாங்கன்னா, சாதாரண ஆளுடைய கபரை வந்து வணங்குமிடமாக்கினா அல்லாஹ் சும்மா விடுவானா? அதுக்கு பவர் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அல்லாஹ் சும்மா விட மாட்டான், அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை என்ன செய்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எத்தனை செய்தி சொல்லி இருக்கிறேன்? 2 3 செய்தி சொல்லி இருக்கிறேன், சரியா? கவனமா கேட்கணும். அப்ப இன்னொரு செய்தி மட்டும் இருக்கு. இதை நீங்க பாக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி புகாரியில 1390 செய்தியா பதிவு செய்யப்பட்டது. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நீங்க கேட்கலாம், ஏன் இதெல்லாம் எங்களுக்கு சொல்றீங்க, நாங்க தர்காக்கா போயிட்டு இருக்குன்னு கேட்கலாம். நம்ம தர்காக்கு போலதான், அப்படித்தானே? போகக்கூடிய நிலை ஆயிட்டு அல்லாஹ் காப்பாற்றும்.
எத்தனை பேர் தௌஹீதுக்கு வந்துட்டு தௌஹீதுல இருந்துகிட்டு இன்னைக்கு போய் கபூர்ல போய் நிக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் காப்போம். அதான் அல்லாஹ் உள்ளத்தை புரட்டிடுவான். எப்பவுமே இந்த உள்ளத்துல இந்த செய்தி தான் இருக்கணும். முன்னாடி நெருப்பா இருக்கணும். கபருக்கு எந்த பவரும் கிடையாது. செத்து போனவங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அவங்க இறந்துட்டானா நல்லவனா இருந்தா தூங்குவாங்க, தீயவங்க தான் வேதனை செய்யப்படுவாங்க. அவ்வளவுதான். அவங்கள்ட்ட போய் நின்று கையேந்தி துவா செய்யறது, அவங்களுக்கு விழா எடுப்பது, அவங்களுக்கு கந்தூரி கொண்டாடுவது, அவங்கள மதிக்கிறது, அவங்கள்ட்ட பிள்ளைங்க கேட்கறது, அவங்கள்ட்ட கஷ்டம் நிக்கிறது கேட்கறது, இதுக்கு மார்க்கத்துல வேலையே இல்லைங்க. தெளிவா இருக்கணும். சரியா? அப்ப அதனால தான் சொல்லப்படுது. புகாரில் அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதாவது இந்த செய்தி எங்க கிடைக்குன்னா ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி கட்டத்துல மூத்தா போகும்போது ரசூலுல்லாஹ் மூத்துக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க. இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி செய்றாங்க, சில நாட்கள் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி சொல்லி காட்டுறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்போ ஃபீ மரலிஹில் லதி லம் யகூமு மின்ஹும், அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில, மூத்தா போறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டாங்க. அப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ரசூலுல்லாஹ் அந்த செய்தி சொன்னாங்க. லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாயிஹிம் மசாஜித். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபிப்பானாக. ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களின் நபிமாருடைய மன்னரைகளை வணக்கும் இடங்களாக, வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் கடைசி கட்டத்தில் சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஆயிஷா என்ன சொல்றாங்க, இந்த பயம் மட்டும் எங்களுக்கு இல்லாதிருந்தால், இந்த பயம் மட்டும் எங்களுக்கு இல்லாதிருந்தால் நபி அவருடைய கபரையும் திறந்த வெளியில் அமைக்கப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய கபரை என்ன செஞ்சுக்குவோம்? திறந்த வழியில் அமைச்சிருப்போம். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சுட்டு போனாங்க. அதனால் என்னுடைய கபரை என்ன செஞ்சிடாதீங்க, விழா கொண்டாடி ஆக்கி விடாது. அல்லாஹ்ட்ட துவா செய்தாங்க, யா அல்லாஹ் என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வணங்கும் இடமாக நீ ஆக்கி விடாதே. ரசூலுல்லாஹ் நினைச்ச கடைசி கட்டத்துல துஆவும் செஞ்சாங்க. அப்ப ஆயிஷா சொல்றாங்க, அதனால தான் நாங்க பண்ணோம், ரசூலுல்லாஹ்வுடைய கபரை வெளிப்புறத்துல ஒரு திறந்த வெளியில அடக்கம் பண்ணல. எனினும் நபி அவர்கள் இந்த விஷயத்தில் பயந்தே உள்ளார்கள். அவர்களின் கபரும் வணக்கப்படுமாக ஆக்கப்பட்டு விடும் என்ற பயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு பயம் இருந்துச்சு. அதனால தான் இந்த செய்தி செய்றாங்க தொடர்ச்சியா சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, அதாவது தர்கா வழிபாட்டுக்கும் இஸ்லாத்துக்கு என்ன இல்ல, கடுகில் எல் முனை அளவு கூட இல்ல, சம்பந்தம் கிடையாது. இது செய்தால் பச்சை ஷிர்க், கண்டிப்பா இணை வைப்பு. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். இது போன்ற இணை வைப்பு கொள்கையில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் எப்பொழுதுமே காப்பாற்றி ஏகத்துவவாதிகளாக, தௌஹீதுவாதிகளாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். கேள்வி கேட்கலாமா? அவன் நேற்று கேள்வி கேட்டதுக்கு பரிசு கொடுக்கல தானே? யார் நேற்று கேள்விக்கு பரிசுனா? நீங்க தான் சொல்லலாம். காக்கா உங்களுக்கு பரிசுனா சரியா? நேற்று கேள்வி நேற்று இல்லை, அவன் வியாழக்கிழமை பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுது பத்தியில. நோம்பு இப்பதான் வந்து 3வது நோம்புல வேணும். இன்னைக்குள்ள கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு செய்தி சொன்னேன். நாங்க இஸ்லாத்துல புதுசா இணைஞ்சிருந்த காலகட்டம், ஒரு போருக்கு போனோம், ஒரு மரத்தை பார்த்தோம் அப்படின்னு ஒரு சாபி சொல்றாங்க. அந்த சாபியுடைய பேரு, அந்த போருடைய பேரு, அந்த மரத்துடைய பேரு ஒண்ணு. நான் சொல்றேன், ஹுனைன் போர். மாஷா அல்லாஹ், கரெக்டா சொல்லணும். தாத்து அன்வாத், தாத்து அன்வாத். அந்த சஹாபி பேரு அபுவா. சரி, ஓரளவுக்கு நெருக்கமான பதில் சொல்லிட்டாங்க. மாஷா அல்லாஹ். ஹுனைன் போரே, தாத்து அன்வாத்தி, அபு ஆகிப் அல்-லைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? அபு வாகித் அல்-லைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க தான் நினைச்சாங்க அந்த செய்தி அறிவிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், நெருக்கமான பதில் சொன்னனால சுலைமான் காக்காக்கு இன்னொரு பரிசு கொடுத்துருவோம். வரமாட்டேங்குது. 2180 கரெக்ட். ஹதீஸ் நம்பர் கேட்கல. மாஷா அல்லாஹ். சரி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா